வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகளை படிச்சேன். படிச்சதும் எனக்குள்ள வந்த முதல் எண்ணம், இது இது உண்மையா இருக்க முடியுமா? ம், நம்ம தினமும் 3 வேளை சாப்பிடுற அரிசி சாதம், அது நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அடையாளம். ஆனா இன்னைக்கு பரவலா இருக்கிற பல நோய்களுக்கு அதுதான் காரணமா இருக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி இது எழுப்புது. ஆமா. இந்த கேள்வி கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சாதம்ங்கிறது நமக்கு வெறும் உணவு இல்ல. அது ஒரு எமோஷன். உண்மைதான். ஆனா இந்த குறிப்புகளோட நோக்கம் அந்த உணர்வ தப்பா சொல்றதில்ல. மாறாக இன்னைக்கு உலகம் முழுக்க, குறிப்பா நம்ம சமூகத்துல அதிகமாகிற சர்க்கரை நோய், உடல் பருமன், குடல் பிரச்சனைகள், ஏன் மன அழுத்தம் வரைக்கும், ம். இது எல்லாத்துக்கும் நாம சாப்பிடுற இந்த பாலிஷ் செஞ்ச அரிசிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஒரு அறிவியல் கண்ணோட்டத்துல பாக்குறது தான். சரி. இதுக்கு நீங்க ஜெர்மன் விஞ்ஞானி அர்னால்டோ ஏரேட்டோட ஒரு கருத்தை மையமா வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. யார் அவர்? அவரோட வாதம் என்ன? அர்னால்ட் ஏரிட் 20ஆம் நூற்றாண்டுல வந்த ஒரு முக்கியமான இயற்கை நல அறிஞர். அவரோட ஒரு தியரி மருத்துவ உலகத்தையும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சது. ஓ. பொதுவா நோய்னா நம்ம உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு, அதாவது விட்டமின் கம்மி, மினரல்ஸ் கம்மின்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, அதானே அடிப்படை. ஆனா ஏரிட் சொன்னது நேர உள்டம். அவர் சொன்னாரு, நோய்ங்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு இல்ல, உடம்புல கழிவுகள் தேங்குறது தான் நோய். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நமக்கு நோய் வர்றது எதையோ சாப்பிடாததால இல்ல, சாப்பிட்ட தேவையில்லாத விஷயங்கள் வெளியே போகாததாலா? அதேதான். இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேத்த சிறுநீரகம், கல்லீரல்னு ஒரு பெரிய சிஸ்டமே இருக்கு. அது ஏன் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது? ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம உடலோட கழிவு நீக்க அமைப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஆனா நாம சாப்பிடுற சில உணவுகள் அந்த அமைப்போட வேலைய ரொம்ப கஷ்டமாக்கிடுது, சொல்லப்போனா. ம். சில உணவுகள் கழிவா மாறுறதோட மட்டும் இல்லாம மத்த கழிவுகளையும் வெளியே போக விடாம தடுத்து நிறுத்திடுது. இந்த குறிப்புகள் படி அப்படி கழிவுகள் ரொம்ப அதிகமா தேங்குற ஒரு முக்கியமான இடம் நம்மளோட குடல், அதாவது கோலான். குடலா? ஆமா. குடல் சுத்தமா இல்லன்னா உடம்புல எந்த பகுதியும் ஆரோக்கியமா இருக்க முடியாதுங்கிறது தான் இவரோட மையவாதம். சரி. உடம்புல கழிவுகள் தேங்குதுன்னு புரியுது. ஆனா நம்ம டெய்லி சாப்பாடான சாதத்துக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு வரும்? இதுதான் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த தொடர்பு முதல் பார்வையில தெரியாது. ஆனா அரிசியோட அடிப்படை குணத்தை பார்த்தா ஒரு ஆச்சரியமான உண்மை புரியும். அது என்ன? இத விளக்க இந்த குறிப்புகள்ல ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லிருக்காங்க. நாம எல்லாருமே வீட்ல பார்த்திருப்போம். சாதம் சாப்பிட்ட தட்டுல மிச்சம் இருக்கிற சாதம் காஞ்சி ஒட்டிக்கும். ஆமாமா. தண்ணி ஊத்துனா கூட வராது. ஆமா, கையால சுரண்டினாதான் வரும். ஒரு மாதிரி பிசுபிசுப்பா ஒட்டிக்கும் இல்லையா? உண்மைதான். எனக்கு எங்க பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. அண்டை காலத்துல போஸ்டர் ஒட்டுறதுக்கு அரிசி கஞ்சியத்தான் பசியா யூஸ் பண்ணுவாங்களாம். மிக சரியான உதாரணம். ஒரு உணவுப் பொருள் ஒரு பேப்பரை சுவர்ல ஒட்டுற அளவுக்கு பசையா வேலை செய்யுது. ஆமா. யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த ஒட்டும் தன்மைக்கு காரணம் அரிசியில இருக்கிற ஸ்டார்ச் மற்றும் அதோட பசைத்தன்மை. இப்ப யோசிங்க, ஒரு ஸ்டீல் தட்டுலயே இவ்ளோ பலமா ஒட்டிக்கிற அரிசி ரொம்ப மென்மையான நம்ம குடல் சுவர்களுக்குள்ள போனா என்னாகும்? ம். இந்த குறிப்புகளோட வாதம் இதுதான். நார்ச்சத்து இல்லாத பாலிஷ்டு செஞ்ச அரிசி நம்ம குடல் சுவர்கள்ல ஒரு மெல்லிய படலமா ஒட்டிக்குது. கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ இத்தனை வருஷமா நான் சாப்பிட்ட சாதம் என் குடல்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குமா? நினைச்சாலே கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு இல்ல, இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான். அப்படி ஒட்டிக்கிட்ட சாதம் முழுசா செரிமானம் ஆகாம வெளியேறாம அங்கேயே தங்குது. அப்போ என்னாகும்? புளிச்சு போயிடும். அதேதான். அது புளிக்க ஆரம்பிக்குது, அழுகுது. இது குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சு கெட்ட பாக்டீரியா வளர வழிவகுக்குது. இந்த அழுகின கழிவுகள்ல இருந்து வர்ற நச்சுக்கள் ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவுது. இதுதான் பல நோய்களோட ஆரம்ப புள்ளி. அப்படியானா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அரிசி மட்டும் ஏன் இந்த பிரச்சனை உருவாக்கல? அவங்களும் அரிசி தானே சாப்பிட்டாங்க. இதுதான் இந்த விவாதத்தோட முக்கியமான புள்ளி. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது கைக்குத்தல் அரிசி. கைக்குத்தல் அரிசி. அதாவது நெல்லோட மேல் தோலை மட்டும் நீக்கின அரிசி. அந்த அரிசி மேல ஒரு பிரவுன் கலர்ல ஒரு லேயர் இருக்கும். அதுதான் தவிடு. ஓ, அந்த தவிடு பிரான். ஆமா, அந்த தவிடு தான் இயற்கையோட வரம். அது முழுக்க முழுக்க நார்ச்சத்து, ஃபைபர். அப்ப அந்த நார்ச்சத்து தான் எல்லா வித்தியாசத்தையும் உருவாக்குதா? நிச்சயமா. அந்த நார்ச்சத்து ஒரு துடைப்பம் மாதிரி. துடைப்பமா? ஆமா, அது சாப்பாட்டோட உள்ள போய் குடல்ல ஒட்டிட்டு இருக்கிற பழைய கழிவுகளை எல்லாம் சுரண்டி தொடச்சி வெளியே தள்ளிடும். அதனால கழிவுகள் தேங்க வாய்ப்பே இல்ல.
ஆனா நாம இன்னைக்கு சாப்பிடுற பளபளன்னு இருக்கிற வெள்ளை அரிசிய பாருங்க. பார்க்க அழகா இருக்கணும்னு. ஆமா, பார்க்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தவிட்ட முழுசா தீட்டி பாலிஷ் பண்ணிடுறாங்க. அதனால அதுல நார்ச்சத்து 0, ஆனா சர்க்கரை சத்து ரொம்ப அதிகம். இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். சரிதானே? ரொம்ப சரி. இங்க 2 பெரிய பிரச்சனை வருது. ஒன்னு, துடைப்பம், அதாவது நார்ச்சத்து இல்லாததால குடல் சுத்தமாகிறது இல்ல, மலச்சிக்கல், அஜீரணம்னு ஆரம்பிக்குது. சரி. 2வது, அதைவிட பெரிய ஆபத்து, நார்ச்சத்து இல்லாத வெறும் மாவுச்சத்து மட்டுமுள்ள உணவை சாப்பிடும்போது அது ரொம்ப வேகமா செரிச்சு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை திடீர்னு எகிர வைக்கும். இதான் சுகர் ஸ்பைக். இந்த திடீர் சர்க்கரை ஏற்றத்தை சமாளிக்க நம்ம கணையம் ரொம்ப போராட வேண்டியிருக்குமே. கரெக்டா சொன்னீங்க. கணையம் உடனே நிறைய இன்சுலினை சுரந்து அந்த சர்க்கரைய ரத்தத்துல இருந்து செல்களுக்குள்ள தள்ள போராடுது. 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. ஆனா இது டெய்லி நடக்குது. ஆமா, தினமும் 3 வேளை வருஷக்கணக்கா இது தொடரும்போது கணையம் சோர்ந்து போயிடும். இல்லைனா செல்கள் ஒரு கட்டத்துல இன்சுலினை மதிக்காது. இதத்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றோம். இதுதான் டைப் 2 சர்க்கரை நோயா? ஆமா, இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற டைப் 2 சர்க்கரை நோயோட அடிப்படை காரணம் இதுதான்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. ஜப்பான், கொரியா மாதிரி கிழக்காசிய நாடுகள்ல அவங்க நம்மள விட அதிகமா வெள்ளை அரிசி சாப்பிடுறாங்களே. ஆனா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாவும் நீண்ட ஆயுளோடவும் இருக்காங்க. அது எப்படி? இது ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் அவங்க அரிசியை எப்படி சாப்பிடுறாங்கங்கிறதுல இருக்கு. எப்படி சாப்பிடுறாங்க? அவங்களோட சாப்பாட்டு தட்டை பாருங்க. ஒரு சின்ன கிண்ணத்துல சாதம் இருக்கும். ஆனா அதை விட பல மடங்கு காய்கறிகள், கடல் பாசிகள், மீன், கிம்ச்சி மாதிரி நொதிக்க வச்ச உணவுகள்னு இருக்கும். ஓ. இது எல்லாத்துலயும் நார்ச்சத்து, நல்ல பாக்டீரியாக்கள்னு எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க சாதத்தை மட்டுமே பிரதானமா சாப்பிடுறதில்ல. புரியுது. ஆனா நம்ம சாப்பாட்டு முறை அப்படி இல்லையே. நம்ம மதியம் சாப்பாட்டு நினைச்சு பார்த்தா ஒரு பெரிய மலை மாதிரி சாதம், அது மேல கொஞ்சம் சாம்பார், ரசம். ஆமா. தொட்டுக்கிறதுக்கு பேருக்கு ஒரு ஸ்பூன் பொரியல். இங்க பிரதான உணவே சாதம்தான். காய்கறி எல்லாம் சைட் டிஷ் ஆயிடுது. அந்த மனநிலை தான் மாறணும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம தட்டுல 80% அரிசி, 20% தான் மத்ததெல்லாம். ஆனா அவங்க தட்டுல இது நேர உள்ட்டும். இந்த விகிதம் தான் ஆரோக்கியத்தை முடிவு பண்ணுது. அப்போ நாம குடலுக்கு தேவையான துடைப்பத்தை கொடுக்காம ஒற்ற பசைய மட்டும் அதிகமா கொடுக்கறோம். கரெக்ட். குடல் சுத்தமாக இருந்தால்தான் உடல் சுத்தமாக இருக்குங்கிற வாதம் இங்க தான் ரொம்ப முக்கியமாகுது. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம அரிசிய ஒரு எதிரி மாதிரி பார்க்கணுமான்னு தோணுது. அப்ப அரிசிய மொத்தமா நிறுத்திடணுமா? இல்ல, நிச்சயமா இல்ல. அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டான்னு இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அரிசி சாப்பிடக்கூடாதுன்னோ ஒரே நாள்ல நிறுத்துங்கன்னோ இது சொல்லல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியா? சரி. அரிசி நம்ம கலாச்சாரத்தோட சேர்ந்தது. அது திடீர்னு நிறுத்துறது சாத்தியம் இல்ல. அப்போ தீர்வு என்ன? ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான மாற்றம் என்னவா இருக்க முடியும்? இதோட மையச் செய்தி சமநிலை, ஒரு விழிப்புணர்வு. நாம என்ன சாப்பிடுறோம், அது உடம்புக்குள்ள என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. இந்த குறிப்புகள் சொல்ற சிம்பிளான வழி இதுதான். உங்க தட்டுல இருக்கிற சாதத்தோட அளவை பாதியா குறைங்க. அந்த காலி எடுத்த காய்கறிகள், கீரைகள், சாலட் மாதிரி நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளால நிரப்புங்க. ஓ, அதாவது சாதத்தை முக்கிய உணவா பார்க்காம அதுவும் சாப்பாட்டுல ஒரு பகுதி தான் பார்க்கணும். காய்கறியை தொட்டுக்கிறதுக்கு பதிலா சாதத்தை தொட்டுக்கிற அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்றீங்க. அருமை, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க தட்டுல பாதி காய்கறி, 1/4 பங்கு புரோட்டீன், மீதி 1/4 பங்கு மட்டும்தான் சாதம் அல்லது சிறுதானியமா இருக்கலாம். அப்படி செஞ்சா குடலுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைச்சிரும். ஆமா, அந்த நார்ச்சத்து பழைய கழிவுகளை சுத்தம் பண்ணும். ரத்தத்துல சர்க்கரை மெதுவா ஏறும். கணையத்தோட வேலைப்பொழு குறையும். இது வெறும் உணவு மாற்றம் இல்ல, ஒரு மனநிலை மாற்றம் மாதிரி தெரியுது. முற்றிலும். அப்படி உங்க உணவு முறையை மாற்றும்போது கொஞ்ச நாள்லயே உடம்புல நல்ல மாற்றங்கள் தெரியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. உடல் லேசாகும், செரிமானம் நல்லா இருக்கும், சிந்தனை தெளிவடையும். உண்மையான ஆரோக்கியம் உள்ளிருந்து ஆரம்பிக்கும். இந்த குறிப்புகள் கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட முடியுது. நாம் தினம் சாப்பிடும் உணவு நம்மை குணப்படுத்தவும் முடியும், நம்மை நோயாளியாகவும் மாற்ற முடியும். இது நிஜமாவே எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் ஒன்னு ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு படி, இல்லனா நோயை நோக்கிய ஒரு படி. கரெக்ட். அதனால இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்த தடவை நீங்க சாப்பிட உட்காரும்போது தட்டுல இருக்கிற சாப்பாட்டை பார்த்து உங்களுக்குள்ளேயே கேளுங்க. என்னன்னு? இன்னைக்கு நான் என் உடலுக்கு ஊட்டமளிக்க போறேனா, இல்ல என் குடல்ல ஒட்ட போற பசிக்கு சாப்பாடு கொடுக்க போறேனா? இந்த தேர்வு உங்களோடது. அதுலதான் உங்க ஆரோக்கியத்தோட திறவுகோல் இருக்கு.